கட்சி சார்ந்தவர்கள் தங்கள் கருத்துக்களை அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற பேரவைத் தலைவர் என்கின்ற முறையில் சட்டத்திற்கு உட்பட்டு, விதிகளுக்கு உட்பட்டு, சட்டமன்ற மரபுக்கு உட்பட்டு என்னிடம் அளிக்கப்படுகிற கடிதங்கள் சட்டத்திற்கு உட்பட்டவையாகவும், சட்ட விதிமுறைகள் உட்பட்டவையாகவும், சட்டசபை விதிகளுக்கு உட்பட்ட இருக்கிறதா என்று பார்த்துத்தான் நான் முடிவெடுக்கிறேன். அந்த வகையில் இந்த ராஜினாமா கடிதங்கள் முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கென்று காலக்கெடு எதுவும் கிடையாது. விதிமுறை என்ன சொல்வதால் சபாநாயகர் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நான் உடனே முடிவெடுத்திருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நேரில் பார்த்து வலியுறுத்தினாங்க. அவங்க கொடுத்த மனுவில் என்ன இருக்கு, நீங்க பரிசீலிக்கிறீங்களா? அவள் மனு அளித்திருக்கிறார்கள். அதை படித்து பார்த்துக் கொண்டு ஆய்வில் இருக்கிறது. உரிய நடவடிக்கைகள் அது தொடர்ச்சியாக எடுக்கப்படும். அதுக்கு எப்ப சார் பதில் எதிர்பார்க்கலாம் அவர்களுடைய தரப்பு கடிதத்திற்கு? இதற்கெல்லாம் காலக்கெடு என்று ஒன்று கிடையாது. அவசியம் கருதியோ அல்லது தேவை கருதியோ உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்றால் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதுவரை யாரும் கேட்கவில்லை. வந்தால் என் வரவேற்பறை எப்போதும் யாருக்கும் தயாராக இருக்கிறது. அண்மைச் செய்தி. சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம். சட்டத்திற்கு உட்பட்டு, சட்டமன்ற விதிகளுக்கு உட்பட்டுதான் நடவடிக்கை எடுப்பதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார்.